உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சென்னை வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமாப்பா, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டானுங்க. அப்படின்னா நீயும் மயிலும் மட்டும்தான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கீங்க இல்ல? ஆமாப்பா. ஹாஸ்டல்ல ஏதோ பிரச்சனைன்னு நீ இந்த மயில கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்க, அது ஓகே. ஆனா நீங்க 4 பேரா இருந்தீங்கன்னா எந்த சிக்கலும் இல்ல. ஆனா நீயும் மயிலும் தனியா இருக்கிறது எப்படிப்பா சரி வரும்? உனக்கு மதுவோட நிச்சயமாயிடுச்சு. இந்த சமயத்துல நீ இன்னொரு பொண்ணோட தங்குறது நல்லா இருக்காதுப்பா. நானும் ரவியும் மட்டும் இருந்திருந்தா நீங்க இப்படி பேசிருப்பீங்களா? மயிலும் அதே மாதிரி தானப்பா. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா தங்குறது எப்படிப்பா தப்பாகும்? பா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சச்சா, நீ என் புள்ளடா, நான் எப்படி உன்ன சந்தேகப்படுவேன்? அதோட ஒரு பொண்ணும் பையனும் தனியா தங்குறத தப்பா பாக்குற அளவுக்கு நான் ஒன்னும் கட்டுப்படியான ஆள் இல்லடா. இந்த ஜெனரேஷன் எல்லா விஷயத்திலயும் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க இருக்க ஜனங்க இத சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்கப்பா. அவங்க பார்வையில இது தப்பா தான் தெரியும், தப்பா தான் பேசுவாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற நேரத்துல அந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையானா அப்பா கேக்குறேன். பா, யார் என்ன நினைச்சாலும் சரி, உன் மனசுக்கு சரின்னு பட்டதை செய்யன்னு சொல்லி நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அப்பா, மயில் வெளியே தங்கறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அந்த பொறுப்பையும் நானே எடுத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைங்கிறதுனால அவளை நான் எங்கப்பா அனுப்புறது? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவளை அலைய வச்சுக்கிட்டே இருந்தா அவ எப்படிப்பா படிப்பா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவ படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்பா. அதை கொடுக்கறது தான் நியாயம்னு எனக்கு தோணுச்சு. அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன்ப்பா. மயில அவ படிப்புல கவனமா இருக்கா, நான் என் ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எந்த யோசனையும் இல்லப்பா. ஓகே சிவா, என் மனசுல கொஞ்சம் சின்ன உறுத்தல் இருந்தது, அதான் உடனே உனக்கு போன் பண்ணிட்டேன். நீ தெளிவா இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காது. பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க அதை அப்படியே உள்ள வச்சுக்காம கிளியர் பண்ணீங்கல்ல, அதுவே எனக்கு ஹாப்பி தான். விடுங்க. சரி ஜீவா, நீ போனை கட் பண்ணிடு. ஓகேப்பா, பாய். என்ன நன்றாயா, என் பையன் பேசினதை நீயும் கேட்டல? கேட்டு முதலாளி. ஆனா விஷயத்தோட தீவிரம் புரியாம மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இல்ல நட்ராயா, படிக்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் தங்க வச்சிருக்கிறதா அவன் தெளிவா சொல்றான். மயிலுக்கு தப்பான நோக்கம் இருந்திருந்தா அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவன் பேசுறத வச்சு பார்த்தா அவளும் படிப்புலதான் கவனமா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க மனசுல தப்பான எண்ணங்கள் எதுவும் இல்லைங்கிறப்ப நாம ஏன் பிரச்சனையை கிளப்பணும்? இங்க பாரு நட்ராயா, ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம பிள்ளைங்க மேல நாம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அவன் தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதலாளி, என்னப்பா இது? இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம மாமா இப்படி பேசுறாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. அவர் மனசுல நான் தான் ஒரு சின்ன தீப்பொறிய பத்த வச்சிட்டேன்ல. இனி நேர்ல போய் அதை எப்படி கொழுந்து விட்டு நெருப்பா எரிய விடுறான்னு மட்டும் பாரு. இந்த வீடியோவை மட்டும் முதலாளி ஒரு முறை பார்த்துட்டோம், அதுக்கு பிறகு ஜீவா வாழ்க்கையில இருந்து அந்த மயில துரத்தி விட்டுறலாம். மயிலு, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? ஐயோ சார், ரொம்ப பசியா இருக்காரு போல. வீட்லயும் எதுவும் இல்லையே. நான் எதுவும் சமைக்கலன்னு எப்படி சொல்றது? மயிலு, சாரி மயிலு, நான் ஒரு அவசரம் கொடுக்க. ஜாகிங் போயிட்டு வரதுக்குள்ள பாதி வேலை தானே முடிஞ்சிருக்கும். நோ ப்ராப்ளம் மயிலு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள ரெடி ஆயிடும்ல. மயிலு, டிஃபனுக்கு என்ன பண்ணிருக்க? கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை சங்கடப்படுத்தாதீங்க சார். நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா
ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்க போல. ஆ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடாத. உன் கையால எனக்கு பழைய சாதம் கொடுத்தா கூட நான் தேவாமிர்தமா நினைச்சு சாப்பிடுவேன். இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீ ரெடி பண்ணி வை. ஓகே, குட். ஐயோ, இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டிக்கிட்டனே. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. தேனி எப்பவோ வந்துருவேன்னு சொன்னாலே இன்னும் காணோம். காசு கையில வந்தா கூட ரவை வச்சு கிச்சடி பண்ணிடலாம். The mobile number you have dialed is currently not reachable. சொல்லு மயிலு, தேனு வந்துட்டாளா? இன்னும் இல்லம்மா. போன் பண்ணி பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. அவ எப்ப கிளம்புனா? அவ கிளம்புன நேரத்துக்கு இந்நேரத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கணுமே. ஏன் வரலன்னு தெரியலையே. சரி, அவ வரும்போது வரட்டும். நீ ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அம்மா, அவகிட்ட தானே நீ பணம் கொடுத்து அனுப்பியிருக்க. ஜீவா சார் டிஃபன் செய்ய சொல்லிருக்காருமா. ஆனா இங்க எதுவுமே சமைக்கிறதுக்கு இல்ல. கையில காசும் இல்லம்மா. காசு வந்தா தானே ஏதாவது வாங்கி சமைக்க முடியும். புரியுதுடி. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு அந்த தம்பிக்கிட்டே இப்போதைக்கு பணத்தை வாங்கிக்க வேண்டியதுதானே? என்னம்மா பேசுற நீ? படிக்கிறதுல இருந்து தங்குற வரைக்கும் சாரே எல்லா செலவையும் பாத்துக்கிறாரு. இதுக்கும் அவர்கிட்டயே காசு எதிர்பார்த்தா நல்லாவா இருக்கும்? இதையாவது நானே செஞ்சாதான் கொஞ்சம் மரியாதை. நீ சொல்றது புரியுதுமா. ஆனா இப்ப சூழ்நிலை இப்படி இருக்கே, அதான் சொன்னேன். சரி விடுமா. இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். இப்ப என்ன பண்றது? சாதம் இருக்க. பழைய சாதத்தை வச்சு அன்னைக்கு சாப்பிட அம்மா ஏதோ செஞ்சு கொடுத்தாங்களே. நானு அக்கா எல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்டோமே. வேற வழி இல்ல. சார் வரதுக்குள்ள இது மட்டும் தான் செய்ய முடியும். ஒருத்தர் சாப்பிடுற அளவுக்கு தான் இருக்கு. இத முதல்ல சாருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அப்புறமா பாத்துப்போம். மயிலு, மயிலு, சீக்கிரம் வா மயிலு, பயங்கரமா பசிக்குது. இதோ வரேன் சார். வா. அடடா, வாசனையே ஆளை தூக்குது. சீக்கிரம் வை மயிலு. இன்னைக்கு நோ டயட், ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். சாரி சார். இருக்கிறத வச்சு கதம்ப சாதம் தான் பண்ண முடிஞ்சது. இந்த ஒரு தடவை மட்டும் பொறுத்துக்கோங்க. என்ன மயில் இதெல்லாம்? நீ படிக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் செய்யறதே பெரிய விஷயம். இதுல நான் வெரைட்டி எதிர்பார்க்க முடியுமா? நான் தான் சொன்னல மயிலு, உன் கையால நீ எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். சரியா? மயிலு, உனக்கு பிளேட்டுங்க. நான் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்னு தானே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டுருங்க சார். எனக்கு கிளாஸ் மதியானம் தான். அதனால இருக்கிற துணியெல்லாம் துவைச்சிடலான்னு பாக்குறேன். சாப்பிட்டுட்டா அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது சார். சரி, ஓகே மயிலு. நீ சொல்ற காரணம் லாஜிக்கலா இருக்குங்கிறதுனால உன்னை விடுறேன். அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் ஏத்துக்க மாட்டேன். புரியுதா? சரிங்க சார், நீங்க சாப்பிடுங்க. சரி.
என்னாச்சு சார்? பிடிக்கலையா? மயிலு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் எத்தனையோ பார்ட்டியில சாப்பிட்டிருக்கேன், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு டேஸ்டியான டிஷ் நான் சாப்பிட்டதே இல்ல. மை காட், மைண்ட் ப்ளோயிங். ஆமா, எதை வச்சு இதை செஞ்ச? பழைய சாதம் இருந்தா போதும் சார், 10 நிமிஷத்துல இது செஞ்சிடலாம். பழைய சாதம் ஹெல்த்தின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை வச்சு இவ்ளோ சூப்பரான டேஸ்டியான ஐட்டம் பண்ண முடியுங்கிறத நான் இப்பதான் மயில் கேள்விப்படுறேன். ஆமா, இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட? எங்க அம்மா தான் சார் அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஞாபகத்துல தான் இதை செஞ்சேன். இந்த டேஸ்ட நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் மயிலு. இத செஞ்ச கைக்கு தங்க வளையல் தான் போடணும். இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா சார்? கொஞ்சம் என்ன, மொத்தமாவே வச்சிரு மயிலு. மயிலு, உனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கல? நிறையவே இருக்கு சார், நீங்க சாப்பிடுங்க. அப்போ ஓகே. இந்தாங்க சார். தேங்க்ஸ் மயிலு. ஓகே மயிலு, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீ கிளாஸுக்கு போயிடுவல? வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன் சார். ஓகே மயிலு, சாப்பிட்டு கிளம்பணும், புரியுதா? அப்புறம் என்னோட துணி எல்லாம் பேஸ்கெட்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் துவைச்சு அயன் பண்ணி வேணும். ராமசாமி என்ன இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணா ஆள் அரேஞ்ச் பண்ணுவார். ஓகேவா? சரிங்க சார், நான் வரேன். அப்பா, எப்படியோ சாருக்கு நிறைவா சாப்பாடு போட்டாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு நல்ல பசிக்குது. என்ன பண்ணலாம்? தண்ணியை குடிச்சுக்க வேண்டியதுதான். வா. வணக்கங்க. ஆறுமா, ஆறு பாக்கணும். நாட்ராயன் ஐயாங்கிறது நான் தான். என்ன விஷயம்? என்னம்மா இம்புட்டு நேரம் யோசிக்கிற? நீ ஆறுங்கிறது உனக்கே மறந்து போயிருச்சோ? நான் தான் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தியோட பொஞ்சாதே. இவன் என் புள்ள. அந்த கொலகார பாவியோட பொஞ்சாதியா நீயே? என்ன திமிரும் கொழுப்பும் இருந்தா என் தேடியே வருவேன். கோர்ட்ல நான் உன்னை எதாவது செய்யறதுக்கு முன்னாடி வா இருந்து என் கண்ணு முன்னாடி நிக்காத. வா. உங்க கோவம் எனக்கு புரியுதுங்கய்யா. நான் பேசுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. முடியாது. இனி ஒரு நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. மரியாதை எங்க இருந்து போயிருங்க. இல்லங்க அப்பா, ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? யார் இவங்க? நம்ம மாப்பிளை கொலை பண்ண பார்த்தானே ஒரு போலீஸ்காரன், அவனோட பொஞ்சாதிமா இவ. இந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சு இன்னும் ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்த வேண்டியதானே? என் பொண்ணோட ஆவேசத்தை பாத்தீல? இவதான் என் 2வது பொண்ணு. ஜீவா மாப்பிளைய கல்யாணம் கட்டிக்கிற போறவ. இவ கட்டிக்க போறவரை கொலை செய்ய பார்த்தவன் ஓம் புருஷன். அவன் பொஞ்சாதி. உன்னை இவ சும்மா விட்டுருவாளா? இவ கோவத்தை என்னாலயா? மறுபடியும் சொல்ற, இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பிரு. போயிட்டே இரு. ஐயா, உங்க கோவத்திர எனக்கு என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன வெட்டி கூட போடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நாங்க வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. அதனால்தான் என் புருஷன் உங்களை பார்க்க சொன்னாரு. ஏய் கண்ணு, இருக்கண்ணு, கோவப்படாத.
என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே. அப்பா வேண்டாம், மதுவுக்கு அவங்க இங்க நிக்கிறது பிடிக்கல, அவங்கள போக சொல்லுங்கப்பா. கண்ணே, அப்ப ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு தெரியும்ல. நான் பேசுகிறேன். சொல்லு, என்ன எதுக்காக பார்க்க வந்த? முன் கோவத்துல என் புருஷ பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அத நினைச்சு அவரு வருத்தப்படுறாரு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அத நாங்க முழு மனசோட ஏத்துக்கிறோம். ஆனா அவரோட வேலையே போயிருங்கிறாங்க. அத அவரால தாங்க முடியல. அந்த வேதனையில அவர் செத்துருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. அவர் மேல கொடுத்த கேஸ ராஜசேகர் சார் வாபஸ் வாங்கினாதான் திரும்ப வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவணும். இவங்க என்ன உதவி கேக்குறாங்கன்னு புரியுதாப்பா? இவ புருஷன் ஜீவாவை கொல்ல பாப்பானா, அவன் வெளியே வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா? மாமாவே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா. இந்த அம்மாவை ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்லுங்க. அம்மா, வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு என் புருஷன் மட்டும்தான். அவர் இல்லைன்னா நாங்க நிற்கதையா நின்னுடுவோம். நான் வாழ்ந்து முடிச்சவ, ஆனா என் பிள்ளைக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்கல. இப்பதான் இவன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். உலகம்னா இவனுக்கு என்னன்னே தெரியாத. இப்படி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர் இல்லாம நான் என்னமா பண்ணுவேன்? அவர் தண்டனை இல்லாம திரும்பி வரணுமா? போலீஸ் வேலையும் திரும்ப கிடைக்கணும். அப்பதான் மான மரியாதையை நாங்க மீட்க முடியும். என் குடும்பமும் பழைய நிலைமைக்கு வரும். இல்லனா எங்க வாழ்க்கைய முடிஞ்சு போயிடுமா? இத பத்தி எல்லாம் உங்க புருஷன் தான் யோசிச்சிருக்கணும். அவன் இப்ப செஞ்ச தப்புக்கான தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. உங்களை என் அக்காவை நினைச்சு கேக்குறேன். எங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே அவரால் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஏய், அக்கா அக்கான்னு சென்டிமெண்டா பேசிட்டா உன் அப்பா விட்டுடுவான்னு நினைச்சிட்டியா? இதுக்கெல்லாம் மயங்குற ஆளு நாங்க கிடையாது. உன் அப்பா தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். என்ன மன்னிக்கிறது கூட ஒரு வகையில தண்டனை தானே. அப்பா இரே, கோவப்படாதம்மா, நான் பேசிட்டு இருக்கல. ஏமா, நியாயமா உன் புருஷனை வெளியே கொண்டாடணும்னா நீ என் சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் போயிருக்கனு. எதுக்கா என்னைய தேடி வந்திருக்கிற? என் புருஷன் தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சாரியா. நீங்க கண்டிப்பா உதவி செய்வீங்கன்னு அவர் நம்புறாரு. உங்க மாப்பிளைய கொல்ல பார்த்தவங்களுக்கு நீங்க எப்படிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? குருமூர்த்தி கிறுக்க இல்ல, பரம புத்திசாலி. ஒரே ஒரு முறைத்தான் என்ன பார்த்து பேசியிருக்கிறான். ஆனா அந்த ஒரு தடவையிலேயே என்ன துல்லியமா எடை போட்டு வச்சிருக்கிறான். அதனாலதான் அவன் பொஞ்சாதிய என்னைய பார்க்க அனுப்பி இருக்கிறான். எங்களுக்கு புரியலையேப்பா. பாம்பின் கால் பாம்பரியும்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. அதை விடு. ஏமா, உன் புருஷனுக்கு உதவி செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுல எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? போலீஸ் வேலை அவருக்கு திரும்ப கிடைச்சா போதுங்கய்யா. அதிகாரம், செல்வாக்கு எல்லாமே அவர் கைக்கு கிடைச்சிரும். அதை வச்சு உங்களுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்துங்க. சரி, கண்டிப்பா காப்பாத்துறேன்.
இது விஷயமா சம்பந்திகிட்டையும் பேசுறேன். எப்படி அவர்கிட்ட பேசி இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு முன்ன நான் உன் புருஷனை பார்த்து பேசணும். ஏன்னா எனக்கு இன்னும் சில எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அதையெல்லாம் செஞ்சு தரதா குருமூர்த்தி எனக்கு வாக்கு கொடுத்தா, இது விஷயமா நான் சம்பந்திகிட்ட பேசி நானே அவனை காப்பாத்துறேன். என்ன சொல்ற? வேலை திரும்ப கிடைக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு. எப்ப வசதிப்படுமோ நீங்க அப்ப வந்து அவரை பாருங்க.